ஹே வாட்ஸ்அப் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் எம்சியோட கம்ப்ளீட் டைம்லைன் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4ஓட ஃபேஸ் 6 ஆரம்பிக்க போகுது அண்ட் ஃபேஸ் 5 வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அயர்ன் அண்ட் தண்டர்போல்ட்ஸோட நம்ம ஃபேஸ் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ எத்தனை வருஷங்கள் கடகன்னு ஓடி போச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அயன்மேன் 1லேருந்து ஃபென்டாஸ்டிக் 4 வரைக்கும் இருக்கிற எல்லா டைம்லையுமே அலசி ஆராய போகிறோம். நிச்சயமாக அந்த வீடியோ குழப்பமாக இருக்கலாம். ஸோ வீடியோ பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னுடைய எஃபர்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். பில்லியன்ஸ் ஆஃப் வருஷங்களுக்கு முன்னாடி பிக் பேங்ல நடக்கிறதுக்கு முன்னாடி செலஸ்டியல்ஸ் இந்த லைஃப் எர்த் பிளானட்ஸ் மொத்த யூனிவர்ஸுமே அவங்க காஸ்மிக் எனர்ஜி மூலியமா உருவாக்குறாங்க. ஸோ அவங்களோட இனத்தை பெருசாக்க எல்லா பிளானட்ஸ்குள்ளேயுமே பேபி செலஸ்டியல் அவங்க வைப்பாங்க. ஸோ பீப்புளோட நம்மளோட எல்லா லைஃப் ஃபார்ம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த பேபி செலஸ்டியல் க்ரோ ஆகும் அண்ட் ஃபுல்லாக க்ரோ ஆகி எமர்ஜென்ஸை கிக் ஆஃப் பண்ணி அந்த மொத்த பிளானட்டையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு செலஸ்டியல்ஸ் பிறப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஃபார்ம் உருவாகிறதுக்கு எதுவுமே தடுக்கக்கூடாதுன்னு செலஸ்டியல்ஸ் டிவியன்னு ஒரு பயங்கரமான கிச்சரை கிரியேட் பண்ணி இந்த லைஃப் ஃபார்ம் உருவாகாமல் தடுக்கிற எல்லா அந்த லைஃப் ஃபார்மே கொல்ல ஒரு அபெக்ஸ் ப்ரெடேட்டராக டிவியண்டை உருவாக்குறாங்க. பட் டிவியண்ட் ஆப்போசிட்டாக மாறி போய் எல்லா லைஃப் ஃபார்மே டிஸ்ட்ராய் பண்ணி எமர்ஜென்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுது. ஸோ ஹாரிஷம் த லீடர் ஆஃப் செலஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா எட்டர்னஸும் ஒரு கிரீச்சரை உருவாக்கி டிவியன்ஸையும் ஸ்டாப் பண்ணி அண்ட் மக்களை அப்டேட் பண்ண அவங்கள ஒவ்வொரு பிளானட்டாக அவர் அனுப்புகிறாரு. அண்ட் அப்படி தான் எட்டர்னஸ் பிறக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் 6 சிமிலாரிட்டிஸ் பிறக்குது, 6 ரத்ன கற்கள் உருவாகுது. ஒவ்வொரு ரத்ன கற்களுமே அந்த யூனிட்ஸோட ஒரு சக்தியை குறிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதே சமயத்தில் தான் இயான் த லிவிங் பிளானட் உருவாகுறாரு. தன்னோட சீடை உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா பிளானட்டுக்குமே தான் செலுத்தணும். எல்லாரும் பசங்க மூலியமாக தன்னோட பவரை மெருகேற்றணும் சொல்லி எல்லாத்தையும் உருவாக்குறாரு. அண்ட் எல்லா பிளான்ட்லையும் போய் இவர் லவ் பண்ணி பசங்களை பற்றி எடுக்கிறாரு. அண்ட் அவங்க மூலியமாக பவருக்கு பார்க்குறாரு. பட் எல்லாருமே ஃபெயிலியராக மாற அவங்க எல்லாருமே அவர் கொல்லவும் செய்கிறாரு. ஸோ 500 BCல 10 எட்டர்ன்ஸ் பூமிக்கு வராங்க. டியூனோட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. 1521ல் ஆல்மோஸ்ட் எல்லா டியூஸுமே கில் பண்ணிடுறாங்க நினச்சிக்கிட்டு அவங்க பிரிஞ்சு அவங்க லைஃப்பை பூமியில் நார்மல் ஹியூமன்ஸாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. டிவியண்ட் தவிர்த்துட்டு வேற எந்த பிரச்சனைக்கும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. 2908 BCல மேலிகித் அப்படின்னு ஒரு டார்க் ரிஃபர் பண்றான்னா நம்ம ஓரோட அப்பாவான போர்டை ஃபைட் பண்றாரு. ஸோ போர் மேலிகத்தை தோக்கடிச்சு மேலிகத்தை ஒரு ஹைபிரிட் செட்டுக்கு மாத்திடுறாரு. ஸோ அப்போதான் ஆஸ்கார்ட் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே உருவாகுது. அதுக்கப்புறம் போர் இறந்து ஓடினு பிறக்கிறாரு. ஓடின் அந்த ஆஸ்கார்ட் டேக் ஓவர் பண்றாரு. அண்ட் ஓடினுக்கும் குழந்தை பிறக்குது, ஹெல்லான ஒரு குழந்தை. ஓடினும் ஹெல்லாவும் சேர்ந்து 9 நிலைமையை கேப்சர் பண்ணி 9 நிலைமைக்கு அவங்க ஹெட்டாக மாறுறாங்க. பட் ஹெல்லாவோட தீ சக்தி பிடிக்காத நம்ம ஓடின் ஹெல்லாவை என்ன பண்றாருன்னா ஒரு அன்னோட நிலமில் அடிச்சு வச்சிடுறாரு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓடினுக்கு ஃப்ரீ ஆகும். ஒரு குழந்தை பிறக்குது, நம்ம தார் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஓடின் ஃப்ராஸ்ட் ஜெயின்ட்டை டிஃபீட் பண்ணி லோக்கி அவரை ஆட் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி பூமியில 2 மீட்டர் வைப்ரேனியம் மீட்டர் நம்ம பூமியில வந்து தாக்குது. 1 மீட்டர் வந்து ஆப்ரிக்காவில் விழுந்து அந்த மொத்த இடத்தையுமே ஃபுல்லாக மாற்றி ஓகேண்டாவா மாறுறாங்க. அண்ட் அப்போதான் முதல் பிளாக் பந்தர் நம்ம ஷாமன் வைப்ரேனியம் ஆல்டர் பண்ணி ஹார்ட் ஷேப் நம்ம குடிச்சு பிளாக் பந்தரா மாறாரு. அதுக்கப்புறம் தான் பிளாக் பந்தர் அவங்க வம்ச வழியாக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒகேண்டா இப்படி மறைஞ்சே வாழ்றாங்க. இன்னொரு மீட்டர் யுக்கட்டாப் சொல்ல போற ஒரு ஏரியில விழுந்து அங்க இருக்க எல்லா பிளான்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் அங்கிருந்த மாயின் பீப்புள்ஸ் அப்போதைக்கு சின்னமை ஸ்மால் பாக்ஸ் நோய் மூலமாக அவசரப்பட அந்த பிளான்ட்டை அவங்க சாப்பிட்டு அவங்களோட நோய்கள் குணமடையுது. பட் அவங்களால நிலத்துல சுவாசிக்க முடியல. ஸோ அதனால அவங்க தண்ணிக்கு குடியேறாங்க. அப்படிதான் டாலக்கன் ஒரு மிகப்பெரிய கிங்டமே உருவாகுது. ஸோ அப்போதான் டாலக்கன் உமனான ஒரு உமனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. நேமோர் த ஃபர்ஸ்ட் மியூட்டன். 3 பூமிக்கு வந்து நிறைய ஹியூமன்ஸ் மேலே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்படிதான் ஹியூமன்ஸ் பிறக்கிறாங்க. இது ஒரு ஹியூமன் தான் ஹைவ் என்ன பண்றாருன்னா கிரியேட் டிஃபீட் பண்ணி அவங்களோட பிளானட்டுக்கு அனுப்பிடுறாரு. பட் ஹைவ் வந்து ரொம்ப வருஷங்கள் ஒரு கல்ட்டை ஃபார்ம் பண்றாரு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. பட் கல்ட் வந்து அழிஞ்சு போகல. அவரோட ஃபேஸை வச்சு அந்த கல்ட் ஹைட்ரான ஒரு மிகப்பெரிய ஆவிஷனா உருமாறுது. அண்ட் 1000 வருஷங்கள் இருந்து நம்ம வின்வு தன்னோட 10 ரிங்ஸ் பவர் மூலியமா மேண்டன் மிகப்பெரிய குரூப்பை உருவாக்கி எக்கச்சக்கமான கிங்டமையும் அண்ட் எக்கச்சக்கமான விஷயத்தையும் அவர் ஆகுறாரு. அண்ட் 1600ஸ்ல ஆகத்தாதனோட சன் நிக்லஸ் ஸ்கிராட்சுக்கு உயிர் கொடுக்குறாங்க. அண்ட் விச்சஸ் ரோடுன்னு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி அங்கே இருக்க எல்லாரோட விச்சஸ் பவருமே அப்சர்வ் பண்ணி பஃபுல்லாக மாறுறாங்க. பட் இதை பிடிக்காதவங்க அம்மா ஆகத்தை கொல்ல பார்த்தேன். பட் ஆகத்தை அவங்க அம்மாவோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அவங்க அம்மாவை அவங்க கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் 1942ல் டாக்டர் ஆப்ரகாம் அவரோட ஏர்லி வெர்ஷன் ஆஃப் சூப்பர் சோசியத்தை நாசி சோஜரான ஜோஹன் ஸ்கிம்த் போட்டு பவர் கிடைச்சது. பட் அவரோட உடம்பு விகாரமா மாறிடுது. ஸோ அப்போதான் அவர் ஹைட்ராக்கு லீடராக மாறுறாரு. அண்ட் நம்ம டிஸ்கலுக்கு எசால்டக் பற்றி தெரிய வர அது மூலியமாக அவர் அந்த மொத்த ஆர்மியுமே பவர்ஃபுல்லாக மாற்றுறாரு. அண்ட் அதே டைமில் தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த சிரம் எடுத்துக்கிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் கேப்டன் அமெரிக்காவை மாறுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் போது நம்ம டாக்டர் ஆப்ரகாம் அங்கேயே இறந்து போயிடுறாரு.
கேப்டன் அமெரிக்கா ஹைட் அவுட் பண்ணிட்டு வகையில் தான் ஒரு மிஷினை நம்ம போயிட்டு இருக்க வகையில் பக்கி ட்ரெயிலேருந்து கீழே விழுந்து எந்த போய் நம்ம ஸ்டீவ் நினைக்கிறாரு. பட் பக்கி இறக்கல. பக்கியை வந்து சோவியத் ஆர்மி தூக்கிட்டு போய் அவன் மெமரி அரேஸ் பண்ணி சூப்பர் சோல்ஜர் கொடுத்து அவரை வின்டர் சோல்ஜராக மாற்றுறாங்க. ரெட் ஸ்கல் ஆசைப்பட்ட அத்தோட அதை வந்து அவரை டெலிபோர்ட் பண்ணி வார்மிலுக்கு அனுப்பிடுறது. அங்கே அவர் சோசனுக்கு ஒரு பாதுகாவராக மாறுறாரு. அண்ட் இந்த ஃபைட்டில் நம்ம மக்களை காப்பாற்ற போய் ஜெட்டை மோதி அந்த ஐஸ்லேயே 66 வருஷம் கோமாலே இருக்காரு. 1945 to 1955 வரைக்கும் நம்ம பெகி SS ஆட ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது பின்னர் ஷீல்டாக மாறப்படுது. அண்ட் இந்த பக்கம் சோவியத் யூனியன் தனக்குன்னு ஒரு பஃபல் டீம் வேணும்னு ரெட் ரூமை அறிமுகப்படுத்தி பிளாக்வுட் ப்ரோக்ராம் மூலியமா எக்கச்சக்கமான ஆர்ஃபன் கேர்ள்ஸை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அவங்கள பிளாக்வுட் சமாத்துறாங்க. 1950s நம்ம ஐசியா பிராட்லி அண்ட் சில ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் சோல்ஜர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே மாடிஃபைடு சூப்பர் சோல்ஜர் சிரமாக வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்கள குடும்பப்படுத்துறாங்க. பட் மற்ற எல்லா சோல்ஜர்ஸுமே இறந்து போய்ட்றாங்க சிதமோட சைட் எஃபெக்ட்னால. பட் நம்ம ஐசியா மட்டும் தப்பிச்சிடுறாரு. ஸோ ஐசியாவை 30 வருஷம் ஜெயிலில் போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரெட் ஸ்கலோட ஒர்க் பண்ண ஆல்வின் ஜோலா 70s இறந்து போகிறாரு. பட் தன்னோட மெமரிஸை மட்டும் கம்ப்யூட்டரில் அவர் சொல் பண்ணிட்டு போகிறாரு. அண்ட் இந்த பக்கம் ஹைட்ரா மறைமுகமாக ரொம்ப வருஷங்களாக கவர்மெண்ட் கீழே இருந்துகிட்டே வராங்க. அதே மாதிரி நம்ம ஹேங் பீமும் அண்ட் பில்ஃபா சேர்ந்து அந்த பீம் பட்டியலை உருவாக்குறாங்க. அதுவுமே கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் 1974 ஹவுஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஹாக்ரேட்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் 1980 ஈகோ வந்து பூமிக்கு வந்து பீட்டோட அம்மாவை லவ் பண்ணி ஜாலியாக இருக்காரு. அண்ட் 1987 ஹேங்கும் ஜாட்டோ ஒரு மிஷனுக்கு போகிறாங்க. சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நியூயார்க் அழிக்க ஒரு மிகப்பெரிய மிசைலை அனுப்ப அதை நம்ம ஜானட்டும் ஹேங் தடுக்க போய் ஜான் சப்போட்டாமலுக்கு சுருங்கி அது உள்ள போய் அதை காப்பாற்றிடுவாங்க. பட் அவங்க சப்போட்டாமலும் சின்னனால அவங்க குவாண்டம் ரிலம்லேயே மாட்டிப்பாங்க. அண்ட் 1988 பீட்டோட அம்மாவுக்கு கேன்சர் வந்து அவங்க இறந்து போகிறாங்க. அப்போ தான் யாண்டோ பீட்டரை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. 1989 பீம் வந்து தன்னோட பார்ட்டிகளை யூஸ் பண்ணி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷீல்டை விட்டு அவர் போயிடுறாரு. அதே டைமில் தான் நம்ம கேல் டேன்வர்ஸும் லைஃப் ஸ்பீட் ஜெட்டை டெஸ்ட் பண்ண ஒரு பைலட்டாக போகிறாங்க. அது பேர் தான் அவெஞ்சர். அந்த ஜெட்டு பேர். ஜெட்டை பவர் பண்ணுறது டெஸ்லாக் தான். ஸோ ஒரு க்ரீ சயின்டிஸ்ட் அந்த பண்ணா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொத்த டெஸ்டாட்டி வெடிக்க வைக்க அந்த பவர் நம்ம கேரல் மேலே பாஞ்சு கேரலுக்கு ஒரு பயங்கரமான பவரை கொடுக்குது. பட் இந்த பவருக்கு பதிலாக அதோட எல்லா மெமரியுமே அதை எரேஸ் பண்ணிடுது. ஸோ க்ரீ சோல்ஜரான யான்ட்ரான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேரளில் மட்டும் கேரளில் க்ரீ பிளான்டான ஹலா கூட்டி போய் தான் டீமாவே தான் ஒரு க்ரீனே நம்ம கேரளில் யான்ட்ரான் நம்ப வைக்கிறாரு. அண்ட் நம்ம கேரளுமே க்ரீ ஸ்டார் ஃபோர்ஸ் ஒரு டீம்லையுமே உருவாக்கி அதுக்கு கேப்டனாகவும் இருக்காங்க. இதே டைமில் தான் டானோஸ் கமோரா அண்ட் நெபுலான்னு 2 பேரும் தத்தெடுக்கிறாரு. அண்ட் அவரோட வேலையுமே ஆரம்பிக்கிறாரு. ஸோ மக்களை பாதியை அழிச்சாவுன்னு ஒவ்வொரு பிளான்ட்டை போய் எல்லா மக்களையும் அவர் பாதி அழிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் ஹை எவல்யூஷனரி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ணி கோல்டன் ரேஸ் ஒரு மிகப்பெரிய ரேஸ் உருவாக்குறாரு. அண்ட் எக்கச்சக்கமான அனிமல்ஸ் மேலேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ராக்கெட் அவர் கண்டுபிடிக்கிறாரு. பட் ராக்கெட் எப்படி அங்கே தப்பிச்சு வெளியே போய் பவுண்டி ஹண்டரா மாறிடுறாரு. இந்த பக்கம் குவாண்டம் நம்ம ஜாட் அப்போதான் கேங்கை பார்க்குறாங்க. கேங்கும் நம்மள மாதிரி வலி தவிர எதிர்ப்பு நினைச்சு கேங் ஹெல்ப் பண்ண. பட் கேங்கோட மோட்டிவ் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மல்டிவர்ஸ் ஸ்கோரை பெருசாக்கி கேங்கை குவாண்டம் நிலம்லேயே அடிச்சு வச்சிருவாங்க. பட் கேங் சும்மா இல்லாமல் பவர் மூலியமா குவாண்டம் நிலம்ல தனக்குன்னு ஒரு ராஜ்யம் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் தான் டாக்ஸியா. 1991 சோவியத் கவர்மெண்ட் நம்ம வின்டர் சோல்ஜர் அனுப்பி ஹவர்ட் அண்ட் மெடிசலை கூட பார்க்குறாங்க அண்ட் கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் டோனி ஸ்டார்க்கும் ஒபடியா ஸ்டானோ சேர்ந்து ஸ்டாக் இண்டஸ்ட்ரி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. 1992 நம்ம கிங் டிச்சாக்கா பைபிள் டைம் வந்து வெளி உலகத்தில் இல்லீகா விற்கப்படுது அப்படி தெரிஞ்சு கலிஃபோர்னியாவுக்கு போகிறாரு. பட் இதை பண்ணுறது அவனோட தம்பியான இன்ஜுபோ தான். ஸோ டிச்சாக்கா வழி இல்லாமல் இன்ஜுபோவை கொள்றாரு. தம்பி அவரே கொள்றாரு. பட் தம்பியை அப்பாவை கொண்ட டிச்சாக்காவை பழி வாங்கி அவனு கில்மோங்கர் ஒரு பயங்கரமான பழி வாங்குற முடிவு அவர் எடுக்கிறாரு. அந்த டைமில் தான் 9 வயசு சின்ன பையன் மேட் என்ன பண்ணிட்டான்னா கண்ணிலே ஒரு வயசானவரை காப்பாற்ற போய் தான் கண்ணில் வந்து கெமிக்கல் விஷ் பட்டு கண் பார்வை இழந்துடுறாரு. பட் கண் பார்வை இழந்து மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா செல்ஸுமே அவருக்கு பயங்கரமாக ஆயிடுது. ஸோ அதனால அவங்க அப்பா வந்து ஒரு கேன்சர் மூலியமாக இறந்து போயிட்டாரு. ஸோ ஸ்டிக்னு ஒருத்தர் மூலியமா அவர் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபுல்லான ட்ரெயின்டு வாரியராக மாறுறாரு. 1990s அலெக்ஸ் ஏகே ரெட் கார்டியன் அவனோட ஒய்ஃபான மொலினா சேர்ந்து உகையில ஸ்பை பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூடயே நம்ம குட்டி நட்டாஷா அண்ட் எலினபெல்லாக வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு அவங்க ஒரு ஸ்பையாக வந்திருப்பாங்க. அண்ட் 1995 அவங்க வந்த வேலை முடிஞ்சிடும். பட் இந்த ஃபேக் குடும்பம் பிரிக்கப்படுறாங்க. நட்டாஷா வில்லாவும் ரெட் ரூமுக்கு அனுப்பப்படுறாங்க. 1995 கேலன் ஸ்ரீ பூமிக்கு வந்துடுறாங்க. அவங்க நிக்ஃபியோட சேர்ந்து ஸ்கல்ல தடுக்க பார்க்க. பட் ஸ்கல் வந்து ப்ராப்ளமே கிடையாது, இங்கே ப்ராப்ளமே க்ரீ அண்ட் ரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேலன்வஸ் கேப்டன் மார்வலா மாறி முதல் ஷிப்பையுமே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஏலியன் கேட் நம்ம நிக்ஃபிரி கண்ணை புராண்டி விட்டு அவர் ஒரு கண் போகுது. அப்போ தான் ஐக்கானிக் அந்த பேட்சை அவர் கொண்டு வராரு. கேப்டன் மார்வல் ஸ்பேஸுக்கு போக முன்னாடி நம்ம நிக்ஃபிரி கிட்ட எந்த உதவினாலும் இந்த பேஜரை கால் பண்ண சொல்லிட்டு ஒரு பேஜரை நிக் ஃபியூரி கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் நிக் ஃபியூரி கேரளோட ஜெட் பேரான அவெஞ்சரை பார்த்து
அவெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1996 வின்வூ 10 ரிங்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்க அப்போ தான் அவர் ஒரு மித்திக்கல் ஃபாஸ்ட்டை பார்க்குறாரு, டேலோவை பார்க்குறாரு. அங்கே அவங்க ஷாங்ஷி அம்மா பார்க்குறாரு இங்லி. ஸோ பார்த்த உடனே அவரை பற்றி வச்சு லவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அவர் 2 குழந்தை பெற்று எடுக்கிறாரு, ஷாங்ஷி அண்ட் ஷான்லைங். அண்ட் இங்லியை வந்து வின்வூவோட எதிரிகள் மூலியமாக அவரை கொல்ல ஷாங்ஷி ஒரு லிவிங் வெப்பனாக அவர் மாற்றுறாரு. அதே டைமில் சிகாகோவில் குட்டி மாஸ்பெக்டர் அவரோட தம்பியான ரேண்டல் சேர்ந்து ஒரு குகைக்கு போக அந்த டக்குன்னு அந்த கேக்குள்ள தண்ணி வந்துடுது. ஸோ ரேண்டல் அங்கே இறந்து போயிடுறாரு. ஸோ மார்க்கோட தம்பிக்கு இறப்பு காரணம் மார்க் தான் அப்படின்னு அவங்க அம்மா மார்க்கை போட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ மார்க் தனக்குள்ளேயே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை உருவாக்குறாரு. ஸோ அம்மாவை லவ் பண்ண ஸ்டீவும் அண்ட் எல்லா விதமான அடி வாங்க ஜேக் லாக்ன்னு 2 கேரக்டராக உருவாக்குறாரு. ஸோ மல்டிபிள் டிசார்டர் அவருக்கு இங்கே உருவாகுது. 2008 டோனி ஸ்டார்க் தன்னோட வெப்பன்ஸை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவராக மாறுறாரு. இதை பிடிக்கிறத ஒப்டியஸ்டன் அவரை ஒப்டியஸ்டன் 10 ரிங்ஸ்னு ஒரு குரூப் கூட மாட்டி விடுறாங்க. டோனி ஸ்டார்க் கொகையிலே ஒரு பவர்ஃபுல் சூட்டை உருவாக்கி அங்கே தப்பிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அயன்மேனாக மாறி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் ஒபடியஸ் டானிமே அவர் டிஃபீட் பண்ணுறாரு. அண்ட் டோனி தான் தான் அயன்மேன்னு உலக ஃபுல்லாகவே அவர் சொல்லிடுறாரு. இது தெரிஞ்சுக்க நிக் ஃபியூரி டோனியை அவெஞ்சரில் ஒரு மெம்பராக சேர்க்கிறாரு. இதே டைமில் டாக்டர் ப்ரூஸ் பேனர் சூப்பர் சோசியத்தை இரிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதில் காமா எனர்ஜியை தூவிடும் சொல்லி காமா எனர்ஜியை இன்க்ளூட் பண்ண அதை அவர் ஹல்காக மாற்றிடுது. ஸோ இதை க்யூர் பண்ண அவர் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்க வகையில் தான் சாம்புல் சஸ்டம் ஒருத்தன் அதை க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். பட் அந்த ஹல்க் பிரிட் மூலியமாக அவன் அபாமினேஷன் ஒரு மிகப்பெரிய கிச்சனை உருவாக்க ஹல்க் உருமாறி அபாமினேஷன் அவர் டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் சாம்புல் சஸ்மே ஹல்க் ஒரு பிரிட் தலையில் பட்டு அவர் லீடராக மாறுறாரு. அண்ட் அப்போ தான் ஹாக்காக்கி ஒரு மிஷன் கொடுக்கப்படுது, நட்டாஷா ராமனஃபை கில் பண்ணி ஆகணும் இன் புதபெஸ்ட்னு. பட் ஹாக்கை நம்ம நட்டாஷாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்லாமல் அங்கே வந்துடுறாரு. நட்டாஷா இப்போதைக்கு ஷீல்டில் சேரணும்னா அவங்க ரெட் ரூமோட மாஸ்டர் மைண்டான ட்ரேகோஃபை கொள்ளை ஆகணும் அப்படின்னு ஷீல்டு சொல்ல நட்டாஷா வழியே இல்லாமல் பாம்பை வச்சு கொன்றாங்க. பட் அங்கே அவங்க பொண்ணு ஆண்டனியா, ட்ரேகோஃபோட பொண்ணு ஆண்டனியா அந்த பாம் பிளாஸ்டில் மாட்டிக்கிறாங்க. அயன்மேன் 1 முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம் அயன்மேனும் வார் மிஷனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இதே டைமில் தான் 14 வயசு பையனான ஷாங்ஷி ரோக் நிஞ்சாவாக மாறுறாரு. ஷாங்ஷி அவங்க அம்மாவை கொலை பண்ண அவனை பழிவு வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போகாமல் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலே ஒரு நார்மல் லைஃபை வாழ்கிறாரு ஷான்னு ஐடென்டி மூலியமா. இந்த பக்கம் மார்க் மெலைனுக்கு போகிறாரு. பட் அவரோட டிசார்டர்னால அவரை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ மார்க் ஒரு வழி இல்லாமல் மோசரியாக மாறுறாரு. அப்போ தான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வகையில் எகிப்தில் மாட்டிக்கிறாரு. அவர் புல்லட் அடிப்பட்டு அவர் சாக கிடக்க. அப்போ தான் கான்ஷோ வந்து மார்க்கு இன்னொரு லைஃப் கொடுக்குறாங்க. அண்ட் மார்க்கை மூணேட்டாக மாற்றுறாரு கான்ஷோ. இதெல்லாம் பூனை போயிட்டு இருக்கு. ஸ்பேஸில் லோக்கி தாரை ஏமாற்றி ஃப்ராஜைன் அட்டாக் பண்ண வைக்க ஸோ தாரை பேனிஷ் பண்ணிடுறாரு. மியான் இருக்குமே ஸ்பெல் போட்டு யார் இந்த மியான் தூக்குறாங்க அவங்களுக்கு தார் போகிற வரும் அப்படின்னு ஸ்பெல் போட்டு பேனிஷ் பண்ணிடுறாரு. அந்த மியானர் வந்து மெக்சிகோவில் விழுகுது. அப்புறம் தான் வத்தின ப்ரூவ் பண்ணி லோக்கி டிஃபீட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா ஐஸ்லேருந்து 66 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்க்கிறாரு. அவருக்கு வந்து புரிய வருது நம்ம இருக்குது 20th சென்ச்சுரின்னு. அண்ட் அப்புறம் நிக் ஃபியூரியோட சேர்ந்து அவரும் அவெஞ்சர் ஒரு மெம்பராக மாறுறாரு. லோக்கி எப்படியாச்சும் நம்ம தாரை பழி வாங்கணும்னு டேனஸ் கீழே ஒர்க் பண்ணுறாரு. டேனஸ்மே இன்ஃபியூஷன் எடுக்க லோக்கிக்கு பயங்கரமான சிட்டடாரிமை அனுப்பி நியூயார்க்கை அழிக்க சொல்ல லோக்கி பண்ணுறாரு. பட் அவெஞ்சர்ஸ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி லோக்கியை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே MCO வெர்ஷன் ஆஃப் ஹெல்ஸ் கிச்சனில் க்ரைம் தாண்டவ ஆடுது. மேன் புடாக் லாயராக இருந்து டேடில் மாறுறாரு. ஸோ த ஹெல்ப் ஆஃப் டிஃபரெண்ட் டீமோட கிங் பின் ஒரு மிகப்பெரிய கேங் மாஃபியாவை டிஃபீட் பண்ணுறாரு. நியூயார்க்கில் நடந்த ஃபைட் மூலியமாக எக்கச்சக்கமான யங் சூப்பர்ஸ் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. ஹாக்கையை பார்த்து கேட் பிஷப் இன்ஸ்பயர் ஆகி ஆர்ச்சரி அண்ட் மார்ஷல்ஸை கற்றுக்குறாங்க. டோனி நியூயார்க்கு சரி பண்ண டேமேஜ் கண்ட்ரோல் உருவாக்குறாரு. அதை கான்டாக்ட் போடுறது டாம். அவன் இல்லீகலா சில்லர் வெப்பன்ஸை இல்லீகலாக விற்கிறான். டோனி பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறாரு. பிகாஸ் இந்த உலகம் இப்போதைக்கு அன்சேஃபாக இருக்குன்னு. ஸோ அப்போ தான் அவனோட பழைய வில்லான அவரோட சின்ன வயசில் ஒருத்தனை கேலி கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஸோ திருப்பி பழி வாங்க வர ஆல்ட்ரிச் கில்லன் நம்ம பேப்பர் டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ போலி மேன் லீடான ட்ரெவரி மேமை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் ஏஜென்ட் கான்சன் தனக்கு டீம் உருவாக்குறாரு. ஏஜென்ட் ஆஃப் ஷீல்ட்னு அங்கே நிறையா ஹியூமன்ஸையும் அண்ட் கோஸ்ட் ரைடர்ஸையும் சேர்க்கிறாரு. பட் எல்லாருமே சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான், வெளியே யாரும் வரமாட்டாங்க. மேலுக்கு திரும்பி வர தார் டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் லோக்கி செத்தமாக நடிச்சு லோக்கி ஓடினா ஒரு மாதிரி மொத்த ஆசை ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தார் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தேடி அலைகிறாரு. 2014 to 2016 ஹைட்ராட உடம்பை உலகம் தெரிய வருது. ஹைட்ரா இப்போதைக்கு மொத்த கவர்மெண்ட்குள்ளேயே ஊடுருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு வந்து அப்போ அவங்க வின்டர் சோல்ஜர் பிரெயின்வாஷ் பண்ணப்பட்ட பக்கியை அனுப்பி கேப்பை கொல்ல பார்க்க. பட் கேப் பக்கியை தடுக்க போய் மொத்த ஷீல்டுமே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுது. இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பவர் வேக்யூம் உருவாயிருக்கு. வேக்யூமை தடுக்க நம்ம டோனியோ ப்ரூஸ் சேர்ந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்குறாங்க. அதை உலகத்தை காப்பாற்ற நினைக்க ஒரு ரிவர்ஸ் ஆகி அது அல்ட்ரான் உருவெடுக்குது. அல்ட்ரான் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸையும் அழிக்க பார்க்க சொக்கவேல் நாடு நாசமாக்குது.
ஸோ விஷன் ஹெல்ப் மூலியமாக அந்த ஆல்ட்டை டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதில் ஹல்க்கு ஸ்பேஷியல் பிளேஸாக மாட்டிக்கிறாரு. சொக்கியாவே டிஸ்ட்ராய் ஆனதில் ஜீமோவோட ஃபேமிலி மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். அதனால் ஜீமோ இப்போதைக்கு அவன்ஸை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காரு. ஸ்பேஸில் பீட்டருக்குள் ஓசோனை எடுக்க போங்க, அதை எடுக்க ரோனன் வந்திருக்காரு. ஸோ சம் பல்ஃபிட்ஸ் ஆஃப் சூப்பர் சேர்ந்து ரோனன் டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஃபைட்டில் அடல்ட் கூட சேர்த்து ஸ்மால் குட் பிறக்குது. ஸோ பாசோனா வந்து ஜாண்டர்லேயே ஒப்படைச்சிடுறாங்க. டான்ஸ் அதுக்கப்புறம் ஜாண்டரை அழிச்சு அதை எடுத்துக்கிறாரு. 2015 to 2017 ஸ்காட்லாண்ட் உத்திரனா இருந்து ஹேங்கில் ஒர்க் பண்ணி ஹேங்கோட சேர்ந்து ஆன்மேனாக மாறுறாரு. அண்ட் பீம்பாட்டி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, வெப்பனை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அந்த இல்ல ஜாக்கெட்டை டிஃபீட் பண்ணி இல்ல ஜாக்கெட்டை குவாண்டம் ரேலி அடைச்சிடுறாங்க. இதே டைமில் தான் பீட்டருக்கு ஸ்பைடருக்கு அடித்து அவர் ஸ்பைடர்மேனாக மாறுறாரு. அண்ட் அங்கிள் பென்னுமே இறந்து போடுறாரு. ஹெல்மெட் ஜீமோ அவன்ஸை பழி வாங்கி ஆகணும்னு இருக்கு. அப்போ தான் கவர்மெண்ட் சொக்காவியா அக்கோசோரை கொண்டு வராங்க. சூப்பர் எல்லாமே இப்போதைக்கு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல. ஸோ கேப் பண்ண புரியுறாங்க. ஜீமோ இதை சதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு பக்கி தான் கிச்சா கொலை பண்ணா அப்படின்னு அவரை கொத்து விடுறாங்க. அண்ட் டோனி முன்னாடியே டோனி ஸ்டார்க்கோட அப்பா அம்மா கொண்டது பக்கி தான் அப்படின்னு அவர் போட்டு காமிக்கிறாரு. ஸோ இதனால டோனிக்கும் கேப்புக்கு ஒரு பயங்கர ஃபைட் வருது. ஸோ அதனால அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. டீச்சர்லாம் ஜீமை மன்னிச்சிடுறாரு. அண்ட் பக்கியை வக்கண்டாலே அவர் ட்ரீம் கொடுத்து பார்த்துக்கிறாரு. நட்டாஷா சில்வர்லாம் முடிஞ்சு வெக்கேஷனில் இருக்க அதை பிடிக்காத டாஸ்க் மாஸ்டர் வெக்கேஷன் அட்டாக் பண்ண அப்போ தான் தெரிய வருது டாஸ்க் மாஸ்டர் வந்து ஆண்டோனியான்னு. நட்டாஷா அந்த ஓல்டு ஃபேமிலியை சேர்த்து ரெட் ரூமை டிஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் இல்லைனா வேல்கல்லையே ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அவரோட கை எல்லா நேரமும் உடஞ்சி போயிடுது. ஸோ ஹாஸ்பிட்டலே கை விட ஏஷியனோட ஹெல்ப் மூலியமாக அவர் மிஸ்ட்ரி லார்ட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஆளாக மாறுறாரு. டார்க் லார்ட் டோர்மாவை டிஃபீட் பண்ணி அவர் பயங்கரமாக அண்ட் ஸ்பேஸில் பீட்டருக்கு அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு ஆஃப் ஸ்டார் மேண்டிஸ் இருக்கிற விஷயமா தெரிய வருது. பட் ஈகோ இவ்வளோ பெரிய வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு ஈகோவை பீட்டருக்குள் டிஃபீட் பண்ணி அவரை கில் பண்ணிடுறாரு. ஸோ ராக்கெட் மாத்தொன்று பேட்டரி ஆக்டிவ் போட்டதுக்கு அந்த ரிசோட லீடரான எய்ஷா கார்டியன்ஸை கில் பண்ண ஆடம் வார்லாக்கை உருவாக்குறாங்க. 2017 to 2018 டோனி பீட்டருக்கு பென்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ தான் வல்ச்சை நம்ம பீட்டர் பார்க்க டிஃபீட் பண்ணி சொல்லி அனுப்புகிறாரு. பீட்டர் மட்டும் இங்கே யங் சூப்பர் ஹீரோ கிடையாது. அவங்க கூடயே 2 சூப்பர் ஹீரோஸ் லைட் அண்ட் டார்க் அண்ட் அப்சர்வ் பண்ணி க்ளோக் அண்ட் டேகராக மாறுறாங்க. ஸோ இதே டைமில் தான் மார்க்கு லைலாவை மேரேஜ் பண்ணுறாரு. அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. பிகாஸ் கான் ஷோ லைலாவை நெக்ஸ்ட் அவதாரா சூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிட்ட வேலைக லைலாவை அவர் டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஆஸ்கார்டில் லோக்கி வந்து ஓடி விசப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க வகையில் தான் தார் 2 வருஷமா இன்ஃபினிட்டி தேடி அலைஞ்சிட்டு இருக்க வகையில் திருப்பி ஆஸ்கார்டுக்கே வராரு. தாரும் லோக்கியும் சேர்ந்து ஓடினை பார்க்குறாங்க. நிச்சயமாக ஓடினை பார்க்குறாங்க. பட் ஓடின் அங்கே இறந்து போயிடுறாரு. ஸோ ஓடி வந்தனால எல்லாம் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ எல்லாம் வந்து மேலே டிஸ்ட்ராய் பண்ணுற மட்டும் இல்லாமல் அட்டாக் பண்ண பார்க்க எல்லாருக்கும் தப்பிச்சு அவங்க சக்காருக்கு போகிறாங்க. அங்கே ஹல்கையும் வல்கரையும் மீட் பண்ணி அவங்க ஹெல்ப் மூலியமாக சத்தரை எழுப்பி மொத்த ஆஸ்கார்டையும் டிஃபீட் பண்ணி அண்ட் எல்லாரையும் டிஃபீட் பண்ணி மொத்த ஆஸ்கார்டும் அங்கே அழிஞ்சு போயிடுது. ஸோ தார் லோக்கியும் சில ஆஸ்கார்ஸ் மட்டும் ஸ்பேஸ் ஷிப்பில் தப்பிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒகேண்டாவில் எரிக் அண்ட் சிலக்கு ஃபைட்டு வருது யார் அடுத்த கிங்குன்னு. அப்போ எரிக் சில வின் பண்ணிடுறாரு. அண்ட் ஒகேண்டாவோட கிங்காக மாறுறாரு. அங்கே இருக்க எல்லா ஹார்ட் ஷேப்ட் ஹெர்ப்ஸுமே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. நிச்சயலாம் திரும்பியும் இறப்பலும் திருப்பி வந்து இந்த மொத்த இடத்தையும் டேக் ஓவர் பண்ணுறாரு. அண்ட் டீம் டிஃபீட் பண்ணுறாரு. நிச்சயலாம் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ரீட் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு நாக்கியோட ஒரு குழந்தையும் பிறக்குது. 2018 to 2023 தானோஸ் புதுசாக எடுக்க அவரை இறங்கி வராரு. அண்ட் லோகை கில் பண்ணி அங்கே ஸ்பேஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கொன்று சூசைட் எடுக்கிறாரு. அண்ட் மற்ற எல்லா ஸ்டோன்ஸுமே எடுத்து ஸ்னாப் பண்ணி ஆஃப் அப்படின்னு அவர் நினைச்ச மாதிரி அழிச்சிடுறாரு. நிக் ஃபியூரி சாருக்கு முன்னாடி கேப்டன் மார்வலுக்கு மிஜேஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ கேப்டன் மார்வல் நம்ம டோனியை காப்பாற்ற மட்டும் இல்லாமல் கேப்டன் மார்வல் அண்ட் தார் சேர்ந்து டேனஸை கில் பண்ணிடுவாங்க. பட் டேனஸை கில் பண்ணி பிரச்சனமே கிடையாது. பிகாஸ் டேனோஸ் அவன் சாருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸுமே அவர் அழிச்சிருப்பாரு. ஸோ இது யூஸ் கிடையாது. இதே டைமில் தான் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் நடந்துட்டு இருக்க டைமில் தான் இந்த பக்கம் ஆண்ட்மேன் வாஸ்அப் ஹேங் சேர்ந்து ஜானட்டை குவாண்டம் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கோஸ்ட் ஒரு பொண்ணை வந்து இவன் தான் மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால் கோஸ்ட்டை குணப்படுத்த ஆண்ட்மேன் குவாண்டமுக்குள்ளே போக ஸோ ஸ்னாப் மூலியமாக ஹேங்க் வாஸ்ப் அண்ட் ஜானட் மறைஞ்சிடுறாங்க. நம்ம ஆண்ட்மேன் அங்கேயே குவாண்டம் நிலை மாட்டிக்கிறாரு. அப்படியே 5 வருஷம் போகுது. ஆண்ட்மேனுக்கு மார்கன் ஸ்டார்க்னு ஒரு பொண்ணு பிறக்குது. ஹல்க் மாடலுக்காக மாறுறாரு. தாரும் நியூ எஸ்கார்டில் கிங்காக இருக்காரு. ஹாக்கை நம்ம ஃபேமிலி அந்த கோவத்தில் ஒரு பயங்கரமான ரோனா மாதிரி இருக்கிற எல்லா வில்லன்ஸுமே ஈவாருக்கு இல்லாமல் கொள்றாரு. அண்ட் அப்போ தான் வில்லியம் லோபஸ்னு ஒரு கேங் லீடரை கொலை பண்ணுறாரு. அதை மயா அவங்கள பொண்ணு பார்க்குறாங்க. ஸோ மயா லோபஸ் நம்ம ஹாக்காய் மேலே பயங்கரமான ரிவிஜோட இருக்காங்க. அயன்மேன் ஒரு எலி மூலியமாக குவாண்டம் மூலம் வெளியே வராரு. அண்ட் அவள் தான் அவன்ஸ்கிட்ட டைம் ட்ராவலை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்டோரி எடுக்க முடியாது சொல்கிறாரு. அண்ட் அவங்களுமே டைம் ட்ராவல் பண்ணி எல்லா ஸ்டோர்ஸுமே எடுக்கிறாங்க.
ஸோ வந்து அவங்க ரீசனாக போட்டு எல்லாருமே கொண்டு வந்துடுறாங்க, இறந்தல கொண்டு வந்துடுறாங்க. அதோட ரிபிள் எஃபெக்டாக 2014 டேனஸ் திருப்பி வந்துடுறாரு. ஸோ அவரோட ஃபைட் பண்ணி டோனி கடைசியில் எல்லா ஸ்டோனையும் எடுத்து ஸ்னாப் போட்டு இருக்கிற எல்லா வில்லன்ஸுமே டேனஸுமே அவர் எரேஸ் பண்ணிட்டாரு. கேப் மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டோன்ஸுமே வைக்க போக அவர் பெகியோட ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருப்பி வரும்போது ரொம்ப வயசாகி வந்திருப்பாரு. அண்ட் கேப் அடுத்த கேப்டன் அமெரிக்காவா நம்ம சாம் சூஸ் பண்ணி ஷீல்டையும் அவர் கொடுத்துருப்பாரு. இன்னொரு பிரான்ச் டைம்ல இல்லை, லோக்கி 2012 டெஸ்ராக்ட் மூலியமா ஒரு டெசர்ட்ல போய் விழுகிறாரு. அப்போதான் லோக்கியை டிவியை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க. டிவிஐ டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி லோக்கி மாதிரி இந்த மாதிரி அனாமலி பண்றவங்களை அந்த தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அண்ட் அந்த பிரான்ச் டைம்ல மொத்தமாக அவங்க எரேஸும் பண்ணிடுவாங்க. ஸோ லோக்கி தன்னோட இன்னொரு வேரியண்டான சில்வியோட சேர்ந்து டிவியோட எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் சில்வி இம்மோட வெர்ஷன் ஆஃப் கேங்கை கில் பண்ணி மல்டிவர்ஸ் வார ட்ரிகர் பண்ணுறாரு. மொத்த மல்டிவர்ஸுமே கண்ட்ரோல் இல்லாமல் மாறுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய டிஃப்ரெண்ட் ரியாலிட்டி உருவாகுது. பெக்கி கேப்டனாக மாறுறாங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஈவிலாக மாறுறாரு, தார் பாடித்தராக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி அல்டான் மொத்த மல்டிவர்ஸையும் அழிக்க பார்க்க வாட்சர் கார்டியன்ஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ் டீம் உருவாக்கி அல்டான் டிஃபிட் பண்ணிடுறாரு. ஹல்க் போட்ட ரீஸ்னாப்பில் எல்னா பெலாவோ அண்ட் மோனிகா நம்ம திருப்பி வந்துடுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் இப்போதைக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண நியூ நேஷனை ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. பட் இதை பிடிக்காத கார்லி மகந்தா ஃபிளாக்ஸ் மெஷர்னு ஒரு டீமை வச்சு கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க. இவங்களுக்கு பிளிப்புக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குள்ளேயுமே சூப்பர் ஸ்வசீரமும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் சாம் ஷீல்டை கவர்மெண்ட் கொடுத்துட்றாரு, அந்த மேண்டில் விட்டு கொடுத்துட்றாரு. அந்த கவர்மெண்ட் ஜான் வாக்கரை அடுத்த கேப்டன் அமெரிக்காவை மாற்ற, பட் அவர் லெகசியை கெடுக்க சாம் திரும்பி கேப்டன் அமெரிக்காவை மாறி அந்த மேண்டை எடுக்கிறாரு. அண்ட் எல்லாருமே டிஃபிட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் வேல் நம்ம ஜான் வாக்கரை யூஸ் ஏஜென்ட்டாக மாற்றுறாங்க. அண்ட் இந்த பக்கம் ஷரன் கவர்மெண்ட் வெப்பன்ஸை இல்லீகலாக விற்று மேட்ரி போர்டில் பவர் புரோக்கராக இருக்காங்க. சாம் ஐசாவை மீட் பண்ணி அவருக்கு ஒரு தனி ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி அண்ட் அவரை கௌரவிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு ஐசியா ஒரு மிகப்பெரிய சூப்பிடுவாக ஆயிட்டாரு. அண்ட் ஒரு பேபி செலஸ்டியல் பூமியை பிறந்து வெளியே வர, ஸோ திரும்பியுமே திரும்பியுமே ஒன்று சேர்ந்து டெயாமட்டு திரும்பியுமே சர்ச்சிடப்பர் மூலியமாக அப்படியே கல்லா மாற்றிடுறாங்க. 2023 to 2024 பீட்டர் பார்க்கர் மிஸ்டரி ஒர்க் பண்ணுறாரு. ஸோ மிஸ்டரியை நம்ம பீட்டர் பார்க்கரை ஏமாற்றி எடுத்த வாங்கி ஸ்டார்க்கோட ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த மொத்த உலகத்தை அழிக்க பார்க்க ஸ்பைடர் சும்மா இருப்பாரா, ட்ரோன்ஸை அடிச்சு போட்டு மிஸ்டரி டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் மிஸ்டரி சாகிறதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் இந்த உலகத்து ஃபுல்லாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால மிகப்பெரிய கலர் உண்டாகுது. அதே நேரத்தில் ஷாங்ஷி அவங்க அப்பா தேடி வர்றாரு. அண்ட் அவங்க அப்பா டொல்ல த டார்க்னஸ்னு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறாரு. பட் ஷாங்ஷி சண்டை போட்டு அவங்க அப்பாவை டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் அவங்க அப்பாவை டொல்ல கில் பண்ணிடுது. சாருக்கு முன்னாடி எல்லா விதமான 10 ட்ரிங்க்ஸுமே அவங்க பையனை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ பையனுமே அந்த டொல்ல டிஃபீட் பண்ணி 10 ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காரு. பட் அந்த 10 ட்ரிங்க்ஸ் யாருக்கோ ஒரு சிலிண்டர் அனுப்புது. இது போயிட்டு இருக்க வகையில் தான் வாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா விஷனை இறந்த சோகத்தில் சும்மா இல்லாமல் வெஸ்ட் வியூன்னு மிகப்பெரிய ட்ரீட்டியை தான் கண்ணில் கொண்டு வராங்க. அண்ட் அங்கே பொய்யான விஷனையும் அவங்களோட 2 குழந்தையுமே அவங்க உருவாக்குறாங்க. இதை பிடிக்கிற கவர்மெண்ட் ஸ்வான் டீம் மூலியமா ஒயிட் விஷன் அனுப்ப, இன்னொரு பக்கம் ஆகத்தா வாண்டோட போகிற கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்கோலியை இருக்க அண்ட் வாண்டா எக்ஸை விட்டுறாங்க. வாண்டா உருவாக்கின விஷன் ஒயிட் விஷன் எல்லா மெமரிஸை கொடுத்து அதை அனுப்ப அண்ட் வாண்டா அந்த எக்ஸை விட்டுறாங்க அண்ட் ஆகத்தாவை டிஃபீட் பண்ணிடுறாங்க. வில்லியோட ஸ்பிரிட் மட்டும் காராக்ஸில் மாட்டின வில்லியமோட உடம்புல போந்துருது. அண்ட் வில்லியம் சும்மா இல்லாமல் ஆகத்த ஹெல்ப் மூலியமா ரோடுக்கு போய் விஜஸ் ரோடுக்கு போய் டாமி சோலிம் இன்னொரு பாடிக்கு அவர் செலுத்திடுறாரு. இதில் வாண்டாவோட பவர் மூலியமா மோனிகிராம்பு ஃபோட்டோ மாறியிருப்பாங்க. இந்த பக்கம் பீட்டர் பார்க்க தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்க டாக்டர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. பட் ஸ்பெல் தப்பாக போய் யாருக்கெல்லாம் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் தெரியுமோ மல்டிவர்ஸ்லேருந்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேறு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து வில்லன்ஸ் வர அங்கே தான் கிரீன் கார்பின் பீட்டரோட ஆன்மையை ஃபீல் பண்ணுறாரு. ஸோ டோபி மேகுயர் அண்ட் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேன் சேர்ந்துக்கிட்டு எல்லா வில்லன்ஸுமே அவங்க குணப்படுத்தி அவங்க யூனிவர்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. பட் இது மிகப்பெரிய மல்டிவர்ஸ் கணக்கு உருவாக்க நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனு எல்லாருமே மறந்துடணும் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லை டாக்டர் சேஞ்ச் போட சொல்கிறாரு. டாக்டர் சேஞ்சுமே தான் உட்பட எல்லாருமே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் மறக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லையுமே அவர் போட்டுறாரு. 22 வயசான கேட் பிஷப் ஹாக்கையோட சூட்டை ஒரு பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி அவங்க கலவரத்தை உண்டாக்குறாங்க. ஸோ ஹாக்கையை பிடிக்காத ட்ராக்ஷன் மாஃபியா அண்ட் கிங் பின் துரத்த ஹாக்கை உள்ள போந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறாரு. பட் டார்க் கோல்டு வாண்டாவை ரொம்ப கரெக்ட் பண்ணிடுது. ஸோ அது மூலியமாக மல்டிவர்ஸில் அவங்க பசங்களை தேடி அலையிறாங்க. அப்போ தான் அமெரிக்கா சாக்சன் பொண்ணுக்கு மல்டிவர்ஸ் ட்ராவல் பண்ணுற அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வாண்டா அந்த பொண்ணை பிடிக்க பார்க்க, பட் டாக்டர் சேஞ்ச் இந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. லாஸ்ட்டாக வாண்டா உணர்த்துக்கிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் டாக்டர் ஸ்டேஞ்ச் என்ன பண்ணுறாருன்னா கிளியாவோட மல்டிவர்ஸை காப்பாற்ற போகிறாரு. லண்டனில் ஸ்டீவ் கிராண்ட் நேஷனல் ஆர்ட் கேலரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதான் ஆர்தர் ஹேரோ அமித்தை கொண்டு வர பார்க்க, பட்
ஸ்டீவும் மார்க் சேர்ந்து மூனேட்டாக மாறி அண்ட் லைவ் ஹெல்ப் மூலியமாக ஆத்தரை டிஃபிட் பண்ணிடுறாங்க அண்ட் கான்ஷோலேருந்து விடுபட செய்கிறாங்க. ஸோ கான்ஷோ ஸ்டீவன் மார்க்கை அவரோட கான்டேலேருந்து விட்டுறாரு. பட் ஜேக் லாக்லி அவர் பிரிச்சுக்கிட்டாரு. ஜேக் லாக்லி நெக்ஸ்ட் மூனேட்டாக மாறாரு. இதெல்லாம் பூமி போயிட்டு இருக்க வகையில் ஸ்பேஸில் தார் தெரிய வருது. காத கடுமிச்சு ஒருத்தன் எல்லா விதமான காட்ஸுமே கொலை பண்ணிட்டு இருக்க அப்போ தெரிய வருது. ஸோ அப்போ தான் ஜெயின் ஃபாஸ்டர் மிகப்பெரிய கேன்சர் இருக்க மியால் மூலியமாக ஜெயின் ஃபாஸ்டர் காடாக மாறுறாங்க. தாரும் ஜெயின் ஃபாஸ்டர் சேர்ந்து நம்ம காட் டிஃபிட் பண்ணிடுறாங்க. பட் நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் இறந்து போயிடுறாங்க டியூ டு கேன்சர்னால நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் இறந்து போயிடுறாங்க. தார் காரோட பொண்ணான லவ்வை வளர்க்குறாரு அண்ட் ஜூஸ் தார் வந்து ஜூஸை ரொம்ப அவமானப்படுத்திட்டான்னு ஜூஸோட பையன் ஹெர்குலஸை தாரை பழிவாங்க அனுப்புகிறாரு. நியூ ஜெர்சியில் கமலா கான் நெகா பேண்டை அவங்களுக்கு கிடைக்கிது, அவங்க பாட்டிலும் கிடைக்கிது. அப்போ தான் கேலடசின் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் இன்டர்டைமென்ஷனல் ஸ்பீஷிஸ் வந்து கமலா கானை கொல்ல பார்க்க பட் கமலா கான் அந்த எல்லா குரூப் ஃபிட் பண்ணி அந்த நெகா பேண்டை அவங்க காப்பாற்றிடுறாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஹல்கோட கசனான ஜெனிஃபர் லாரன்ஸ்க்கு ஹல்கோட பவர் கிடைச்சிருது. பட் அவங்க அந்த ஹல்க பவரை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க, லாயராக மாறுறாங்க. சூப்பர் ஹியூமன் சொசைட்டிக்கு அவங்க ஒரு லாயராக மாறுறாங்க. ஹாக்கை நடந்து 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம எக்கோ வந்து நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கிற வகையில் கிங் பின் நம்ம எக்கோ தோத்துறாரு. ஸோ கிங் பின் எக்கோ தன்னோட டீம் சேர்க்க பார்க்க பட் எக்கோ கிங் பின் டீம் சேர்றதா இல்லை. அது மட்டும் இல்லாமல் எக்கோ அவங்க பவர் மூலியமாக கிங் பின் இல்லை ட்ராமாவையுமே ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. அப்போ தான் கிங் பின் மேயராக பார்க்குறாரு. டிவியில் ஒரு மே நியூஸை பார்த்து அவர் நெக்ஸ்ட் நியூயார்க்கு மேயராக ட்ரை பண்ணுறாரு. ஒகண்டாவில் டிச்சர்லாம் அன்னோன் டிஸ்மூலியமாக இறந்து போகிறாரு. அண்ட் எம்ஐடி ஸ்டூடெண்ட் ரீரி வில்லியம்ஸ் வைப்ரேனியம் டேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலியமாக டாலக்கனுக்கும் ஒகண்டாவுக்கும் மிகப்பெரிய போரே வருது. அந்த போரில் ஷூரியோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. டாலக்கனோட பிளான்ட் மூலியமாக ஹார்ட் ஷேப் கிரியேட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் பிளாக் பேந்தராக மாறி நம்ம நேமுறை அவங்க ஃபிட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் டீச்சரோட சன் நாக்கியாக்கும் டீச்சராக பிறந்த சன் தான் பிரின்ஸ் டாலாவை நம்ம ஷூரி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட் சூப்பர் ஹீரோ வாழ்க்கையில் விட்டுட்டு ஜாலியாக ஒரு புக்கு தேடிட்டு இருக்க வகையில் தான் அப்போ தான் அவங்க பொண்ணுக்கு அது பிடிக்கல. அவங்க பொண்ணுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் கேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா குவாண்டம் சேட்டலைட் அப்படின்னு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அது மூலியமாக குவாண்டம் நிலம்லேருந்து மெஜிஸ் நம்மளால டேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது பேக்ஃபேர் ஆகி அவங்க எல்லாருமே குவாண்டம்குள்ளே இழுத்துறது. அங்கே பார்த்தோம் நம்ம கேங் மொத்த குவாண்டமே ரூல் பண்ணிட்டு இருக்க வைக்கிறது. ஆண்ட்மேன் கஷ்டப்பட்டு கையில் சண்டை போட்டு நம்ம கேங்கை மல்டிஸ் ஸ்கோரில் அடிச்சிடுறாரு. பட் கேங் இறந்தோடனே கேங் கவுன்சில் பண்ணுறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய மல்டிஸ் வாரே ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிறாங்க. ஸ்பேஸில் ஹை விஷனரி ராக்கெட்டை கொல்ல பார்க்க பட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹை எவல்யூஷனரியை டிஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ பீட்டர் இப்போதைக்கு கார்டியன்ஸ் ரிட்டையர் ஆகி நார்மல் லைஃப் அவங்க கிராண்ட் போட வாழ பார்க்குறாரு. அண்ட் ராக்கெட் இப்போதைக்கு புது கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸிக்கு லீடராக மாறுறாரு. இந்த பக்கம் டிவியில் லோக்கி மொத்தமாக டைம் ஸ்லிப்பை கண்ட்ரோல் பண்ணி மல்டிவர்ஸ் டைம்லையுமே அவர் காப்பாற்றிடுறாரு. அண்ட் லோக்கி எல்லா பிளாஷ் டைம்லையுமே கையில் இறுக்கி பிடிச்சி காட் ஆஃப் மல்டிவர்ஸாக மாறுறாரு. அண்ட் மொத்த எல்லா டைம்லையுமே ஒரு ட்ரீ வடிவத்தில் அவர் மாற்றுறாரு. இப்போதைக்கு பிரான்ச் டைம்லைன் உருவாக அவர் அனுமதிக்கிறாரு. 2025 சூப்பர் ஸ்டாரான கிராவிக் தனக்கு எல்லா போர் வேணும் அப்படின்னு நினச்சி ஒரு மிகப்பெரிய கலவத்தை உண்டாக்க அப்போ நம்ம கையா எல்லா சூப்பர் ஹீரோ டிவனையும் கண்ட்ரோல் பண்ணி ஓவர் பவர் ஆகி நம்ம கிராஃபிக் ஃபிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் நம்ம ரோடியுமே ரொம்ப வருஷமாக ஸ்கல்லாக இருக்க விஷயம் நமக்கு தெரிய வருது. அண்ட் பூமியில் எக்கச்சக்கமான லீடர்ஸே ஸ்கல்லாக இருக்காங்கன்னு விஷயம் தெரிய வருது. ஸோ நீஃப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனை முடிச்சவர் ஸ்பேஸுக்கு போயிட்டுறாரு. ரீரி உக்ரைன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க சூட் செய்ய காசு இல்லாமல் ஹுட் கேங்கோட சேர்றாங்க. ஸோ அப்போ தான் ரீரிக்கு ஹுட்டு வந்து கெட்டது தெரிய வருது. ஸோ அதனால் ஹுட்டை அவங்க காப்பாற்றுறாங்க. ஸோ அப்போ தான் மெவிஸ்டோட நம்ம ரீரி ஒரு சோல் கான்ட்ராக்ட் போடுறாங்க. அவங்க செத்து போன ஃப்ரெண்டு நாட்லியை கொண்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இப்போதைக்கு பிளிப்ஸ்ல நம்ம ரீரி கான்ட்ராக்டில் இருக்காங்க. ஏர்லி 2026 மோனிகா, கேரல் அண்ட் கமலா கான் இந்த பவர் யூஸ் பண்ண வந்து எல்லாருமே ஸ்டாப் ஆகிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஒரு இடத்துல இருந்து சண்டை போடுறாங்க. அப்போ தான் டார்பின் ஒரு மிகப்பெரிய இன்னொரு நெகாபடிச்ச கேரக்டர் கிரியை திரும்பி கொண்டு வர பார்க்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டார்பின் கேரக்டரை குடிச்சிடறாங்க. இந்த ஃபைட்டில் மோனிகா இன்னொரு யூனிவர்ஸில் மாட்டிக்கிறாங்க. அங்கே எக்ஸ்பர்ட் நம்ம ஹேங் முக்காய் அங்கே இருக்காரு. ஸோ இப்போதைக்கு மோனிகா அங்கே மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் கமலா கான் யங் ஆஃபீஸ் அவங்க டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. 2026 தேடிஸ் ராசா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. பட் லீடர் தேடிஸ் ராசா பழி வாங்க அவனை கெட்டவன் ஆக்கணும்னு ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய போரேஸ் ரெடி ஆகிறாரு. பட் லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ராசா ஹல்கா ரிடல்கா மாற்றுறாரு. ஸோ சாமே ரிடல்கை சாந்தப்படுத்தி அவரை ராஃப்டில் அடைச்சிடுறாங்க. இந்த பக்கம் டியாமட் உடம்பு இருந்த அடமாண்டியம் இப்போதைக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்குது. 2027 வேலண்டின் அவங்க எந்த விதமான எவிடன்ஸுமே இருக்கக்கூட சொல்லிட்டு அவங்க டீம்ஸ்குள்ளேயே அவங்கள கொல்ல பார்க்க வைக்கிறாங்க. அதில் நம்ம டாஸ் சேர்ந்து போய்ட்றாங்க. பட் அவங்களுக்குள்ளேயும் அவங்க அடிச்சுக்க வேண்டியவங்க ஒன்றா குரூப் மாதிரி பக்கெட் ஹெல்ப் மூலியமாக நம்ம வேலை கொல்ல பார்க்க பட் சென்ட்ரி அனுப்பி மொத்த அந்த தண்டபுள் டீமையும் அட்டாக் பண்ண பட் சென்ட்ரி வாய்டாக மாதிரி மொத்த நியூயார்க்குமே கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இல்லைன்னா சென்ட்ரியை குணப்படுத்தி அவங்க நியூ அவெஞ்சராக மாறுறாங்க. பட் இது சாமுக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அந்த அவெஞ்சர்ஸ் இதை வந்து அவர்
ரேட் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ பக்கியோட பேசி பார்த்து அது பிடிக்கல. ஸோ ஃபேமிலிக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ நியூயார்க் இப்போதைக்கு மோசமாக இருக்க நிலைமையில நம்ம கிங் பின் அடுத்த நியூயார்க் மேயராக மாறுறாரு. அவர் வந்தவொடனே மாஸ்க் போட்ட எந்த சூப்பர் ஹீரோஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மிக விரைவில் கொண்டு வராரு. ஸோ இப்போதைக்கு நம்ம டேர்டெவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கிங் பின் ஜெயிப்பாரான்னு பொறுத்து பார்ப்போம். இப்படியே வருஷங்கள் போது 2028 அவெஞ்சர்ஸ் இப்போதைக்கு நியூ அவெஞ்சர்ஸாக மாறப்படுது. அண்ட் அப்போ அவங்க ஸ்பேஸில் ஒரு அனாமல் உள்ள வருது. ஃபென்டாஸ்டிக் ஓர்ஷிப் வரத அவங்க பார்க்குறாங்க. அதோட இந்த MCU டைம்லைன் கம்ப்ளீட்டாக முடியுது. அப்பாடா, எவ்வளோ பெரிய டைம்லைன் இல்லை, உண்மையிலே எக்கச்சக்கமான மூவிஸ். நீங்கள் ஃபேஸ் 3 வரைக்கும் கம்மி தான், பட் ஃபேஸ் 4 நிறைய மூவிஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக எல்லாத்தையுமே ஷார்ட்கட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் நிச்சயமாக எல்லா படத்தையும் பார்த்தாகணும். ஸோ நீங்கள் அவசரமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோட எனக்கு டைம் ஆனது 1 மாதம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் வீடியோ பார்க்குறேன். அண்டில் பாய்.